என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்ன சொல்றிய? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப காலையில வேக வேகமா போனது அந்த லாயரை பார்க்கதானா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கிய. நான் உங்களை பார்க்கலாம் போகல. அப்புறம் என்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போனீங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன். முக்கியமான இடமா? யாரவ? என்னடி யாரவன்னு கேக்குற? என்னை விட முக்கியமான இடம்னா வேற எவ்வளவு ஒருத்தி இருக்கான்னு தானே அர்த்தம். பா, பெரிய அறிவாளிதான் நீனு. இவ்வளவு அறிவாளியா இருக்கும்போது நீங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நான் அப்பவே நினைச்சேன் உங்க அம்மாக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாம எனக்கு சப்போர்ட் பண்றீங்களேன்னு. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஆரம்பிச்சாங்க? அவ பேர் என்ன? அவ என்ன என்னை விட அழகா இருப்பாளா? அப்படிலாம் ஒண்ணுல தாயே, என் கண்ணுக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் அழகு, போதுமா? ஆமா ஆமா, இப்படி பேசி பேசிதானே என்ன ஏமாத்துறிய. அடியே, முக்கியமான இடம்னா அந்த மாதிரி இடமா? பின்ன நான் உங்க அப்பாவை போய் பாத்துட்டு வந்தேன். அப்பாவியா? யாரு, எங்க அப்பாவியா? ஆமாண்டி. எதுக்காகங்க எங்க அப்பாவை போய் பார்க்க போறீங்க? உனக்கு வளகாப்பு போடணும்ல, அதுக்காக போய் பேசிட்டு வந்தேன். என்ன சொல்றிய? அப்ப அவங்க சொல்ற மாதிரி வளகாப்பு போட்டோன்னே என்ன அனுப்பி விட்டுருவிய, அப்படிதானே? ஆமா ஆமா, அனுப்பி விட்டுருவேன். அப்ப சொன்னதெல்லாம் போய் தானே? எங்க சுத்தினாலும் அங்கே வந்து நில்லு. என்னங்கறத சொல்லுங்க. வளகாப்பு போறது உங்க அப்பாவோட கடமை இல்லையா, அதனால நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். உங்க அப்பா என்னால 5 பவுன்லாம் போட முடியாது, 2 பவுன் 2.5 பவுன் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் எதுவும் சொல்லல, நீங்க போடுறத போடுங்க மாமான்னு சொல்லிட்டேன். மாமான்னு கூப்பிட்டீங்களா? ஏன் பொண்டாட்டியோட அப்பாவை மாமான்னு கூப்பிடாம? ஒண்ணு வேணாம், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. கூப்பிட்ட வரைக்கும் சந்தோஷம். தெரிஞ்சா சரி. ஏங்க, நீங்க போகும்போது எங்க அப்பத்தா தாத்தா எல்லாரும் இருந்தாவளா? ஏன், நம்ம கலாய்ச்ச உங்க அம்மா கூட இருந்தாவ. அப்படியா? அவங்க எதுவும் கேட்கல? அவங்கள ஏதோ மாட்டி விட போறோம்னு நினைச்சுக்கிட்டு எதை பத்தி பேச வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாவ. கொஞ்சம் பயந்தாங்க, அப்புறம் சரியாயிடுச்சு. பார்க்கவே காமெடியா இருந்துச்சு தெரியுமா. இன்னமே உன் சைடே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஆமா, சும்மா நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில ஏதாவது நான் தலையிடுறேனா? என் வாழ்க்கையில வந்துட்டு தான் ரொம்ப பேசுறாங்க. சரி சரி விடு. ஆமா, வளகாப்பு எப்ப வச்சிருக்காங்க? இந்த ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவணி மாசம் நல்ல நாளா பார்த்து வைக்க வேண்டியதான். நான் அப்ப அங்கேயே தான் இருந்துக்குவேனா? உன் இஷ்டம். நான் சொல்லிட்டு வந்தது ஒரு நாள் அங்க இருக்கட்டும் சாஸ்திரத்துக்காக. அடுத்த நாள்ல இருந்து என் பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல மாப்பிள்ள, நாங்க வச்சிருந்து பாத்துக்கிறோம் தான் சொன்னாங்க. யாரு, அப்பாவா? ஆமாண்டி. இல்ல இல்ல, எனக்கு உங்க கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் போய் குடுக்குடுன்னு ஓடி போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? என்ன? உங்க கூட இருக்கிறதுக்கு உங்க பொண்ணுக்கு கூட பிடிக்கல, அதனால உங்க பொண்ணு வரமாட்டா, என் கூட தான் இருப்பான்னு. ரொம்ப தான். அப்புறம் ஏதோ லாயர்னு சொன்னீங்களே, அது யாரு? யார போய் பாத்துட்டு வந்திய? அது எங்க குடும்ப லாயர். சொத்து பத்து எல்லாமே அவருக்கு தான் தெரியும். சரி, அவரை போய் பாத்துட்டு வந்தியலா? அந்த ஆள நான் பார்க்க போகல. பின்ன? அந்த ஆள இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பார்க்க போவாங்கன்னு சொன்னேன். எப்படி தெளிவா சொல்றிய? கண்டிப்பா என் சொத்து பத்து எல்லாத்தையும் என்ன எதுன்னு ஆராய்வாங்கல்ல, அதனாலதான் பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அக்கா ஊருக்கு போயிட்டாங்களா? எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். தெரியல, போனாலும் போயிருப்பாங்க. ஆமா ஆமா. ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? உங்க அக்கா தான் பயங்கரமா கிண்டி விட்டு வேலை பாக்குறாங்க தெரியுமா? சொன்னா நீங்க கோச்சுக்குவிய, அதனாலதான் நான் சொல்லாமே இருந்தேன். அதான் இப்ப சொல்லிட்டியே, ஓடி போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? அட பாவி, இதனாலதான் உன்கிட்ட சொல்றதே இல்ல. சரி சரி, பயப்படாத, நான் போய் சொல்ல மாட்டேன். பயப்படுறாவ உங்க அம்மாவுக்குலாம் யாரும் பயப்பட மாட்டான். நானே போய் சொல்லிட்டு வரேன், எனக்கு என்ன பயமா? சரி சரி, சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது உங்க பொண்ணுதான் மூட்டி விடுது, கோழி மூட்டி விடுது, வீட்டுல இருந்தாலே சண்டையா இருக்குது, நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொன்னான்னு போய் சொல்றேன். அட பாவி, வெளியில இருந்து எனக்கு யாருமே கெட்டவங்க வேணாம், நீங்க ஒருத்தர் போதும். சரி சரி. அதுக்கப்புறம் எதுவும் பார்ட்டிலாம் வந்தாங்களா? வந்தாரு. அன்புராஜன்றவரு பேசினாரு. ஜாம கொஞ்சம் வாங்கியிருக்காரு, எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் ஜே அறந்தாங்கி அவர் வந்து ஒரு 30,000 ரூபாய் பேமெண்ட் போட்டிருக்காரு, அந்த கணக்கே அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் பிளம்பர் அரவிந்த் வந்து 1 இன்ச் காலம் பைப்பு கேட்டாரு. எவ்வளோன்னு கேட்டாரு, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அவர் வந்தோடனே கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இங்க பாரு, கடையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரேட் எப்படி போடுறது எல்லாமே நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளை பின்ன நீயே ரேட்டை சொல்லி கத்துக்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வரவெல்லாம் வச்சு அனுப்பி விட்டுரு. எனக்கு இன்னொரு ஃபோன் நம்பர் கூட தரேன். எதுக்குங்க? இது பர்சனலா வச்சுக்கோ. இன்னொரு நம்பர் கடை நம்பர் ஒன்று இருக்கு, அது எல்லாருக்கும் வாங்கினதுதான். ஒரு 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் வந்து லிஸ்ட் எழுதி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கோ. இன்னொரு நம்பர் வந்து யார் யாரு விட்டு போச்சோ அவங்களுக்கான பாக்கிய ஃபோன் அடிச்சு நீ கேட்கணும். உங்களாம் யாருன்னு கேட்டாங்கன்னா சொல்லு, பாண்டியனோட ஒய்ஃப் பேசுறேன்னு. சரிங்க. ஆனா பேச்சு திறமையால பேசி வாங்கணும், காசு மட்டும் வாங்கலன்னு பாரு. எனக்கு எதுவுமே செய்ய மாட்டிய. சரி,
நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வசூல் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு என்ன தருவிய? நீ முதல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு வசூல் பண்ணு, அதுக்கப்புறமா உனக்கு என்ன வேணுங்கிறத நான் பண்றேன். பேச்சு மாறக்கூடாது. நான் மாற மாட்டேன், நீ பண்றியான்னு பாப்போம். கண்டிப்பா பண்ணிடுவேன். சரிடி. உங்க போனு தான் அடிக்குது. பார்ட்டிக்காரங்க யாராவது இருக்கும், போன் எடுத்து ஆர்டர் எடுத்து எழுது. சரிங்க. கண்டிப்பா வீட்டுல லாயரை பார்க்க தான் போயிருப்பாங்க. வீடு பூட்டி இருக்கும் போதே நினைச்சேன், லாயரை பார்த்துட்டாங்கன்னா அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். தர்மதுரை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிய? நாங்க நல்லா இருக்கோம். என்ன திடீர்னு என்னைய பார்க்க வந்திருக்க? சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை பத்தி கேட்கலான்னு தான் வந்திருக்கோம். இவங்க யாரு? இவரோட பொண்டாட்டி. ஓ ஓ. என்ன ஏதுன்னு நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும் உங்களுக்கு? இப்ப இது ஒண்ணும் இல்ல தர, என் பொண்டாட்டி அடகு வச்சுதான் கடையெல்லாம் உருவாக்குனது, அதை வச்சுதான் நிறைய சொத்தெல்லாம் வாங்கினது. அதுதான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என் பொண்ணு பேருக்கு எல்லா சொத்தையும் மாத்திரதான் முடிவெடுத்திருக்கோம். சரி, என் பொண்டாட்டி பேர்ல என்ன சொத்து இருக்கோ அதை இப்போதைக்கு மாத்திக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா என் சொத்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். நல்லது தானே? நல்லதுதான். அதான் என் பொண்டாட்டி சொத்தெல்லாம் எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி. என்ன சரி சரின்னு சொல்றிய? சொத்து விவகாரம் எல்லாத்தையும் நீங்க தானே வச்சிருக்கிய, எப்படி மாத்துறது என்ன ஏதுன்னு நீங்க தான் சொல்லணும். எதுக்குமா நடுப்புற கூடாரு பேசுற? கொஞ்சம் அமைதியே இரு. இந்த வர என்ன ஏதுன்னு சீக்கிரம் சொல்லுப்பா. என் பையன் முன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி மாறிட்டான். இப்ப எல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றான். என்ன பண்ணாலும் எங்க பேச்ச கேட்கவே மாட்டான். எங்களை ஒழுங்கா பாத்துக்கலனா நாங்க எதுக்கு அவனுக்கு சொத்து கொடுக்கணும்? அதனாலதான் என் பொண்ணு பேர்ல எல்லாத்தையும் மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப நீ தான் ஒரு வழி சொல்லணும். அப்பா உன்னையதான் புடிச்சு கொடுத்தாரு. அப்பையில இருந்து எங்க வீட்டு கணக்கு வழக்கு எல்லாமே நீ தான் பாக்குற. ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது எல்லாமே நீ தான் பாக்குற. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் பொண்ணு பேருக்கு என் பொண்டாட்டி மேல உள்ள சொத்தை எல்லாம் மாத்தணும். அதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லு. ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்களே. மறந்துட்டோமா? என்னது? சரி சொல்லுங்க, நான் கேட்கல. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நீ கொஞ்சம் அமைதியா இருவேன். சரிங்க. என்ன மறந்துட்டோம்? எங்களுக்கு ஒன்னும் புரியல. நகையை அடகு வச்சதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு பினாமின்னு யார போட்டது? என் பையனை தான் போட்டிருக்கு. அப்ப அவனுக்கு தான் சேரும். என்னப்பா தோற இப்படி சொல்ற? இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே உங்க பினாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன் பேரை தான் கொடுத்துருக்கிய. எல்லா சொத்தும் உங்க பையன் பேர்ல தான் இருக்கு. இல்லையே, என் பேர்ல பாதி சொத்து, என் பொண்டாட்டி பேர்ல பாதி சொத்து. அதுக்கப்புறமா பினாமின்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இத மாத்த முடியாதா? மாத்தலாம். ஆனா என்ன? எப்படியாவது மாத்திருங்க. என் பையன் பேரை எடுத்துட்டு என் பொண்ணு பேரை எப்படியாவது நீங்க தான் மாத்தி கொடுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியாமா? எங்க என் சொத்து விவகாரம் என்னால அமைதியா இருக்க முடியாது. இங்க பாருங்க, ஒண்ணு பண்ணலாம். என்னது? உங்க பையன் இறங்கி வந்து பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தா உங்க சொத்தெல்லாம் நீங்க யாருக்கு எழுதி வைக்க முடியுமோ அவங்களுக்கு எழுதி வைக்கலாம். ஆனா உங்க பையனோட சம்மதமும் வேணும், கையெழுத்தும் வேணும். உங்க பையன் கையெழுத்து போடாம எந்த சொத்தும் யாருக்கும் போகாது. உங்களுக்கு அப்புறம் உங்க பையனுக்கு தான் வந்து சேரும். அது எப்படி? சட்டப்படி என் பொண்ணுக்கும் பாதி சொத்து போகும்ல? போகலாம். அதுவும் உங்க பையன் கையெழுத்து போட்டா மட்டும்தான். அவன் கையெழுத்து போடாம உங்க பொண்ணுக்கு சொத்து பத்து போகாது. நீங்க இருக்கிற காலத்திலயும் சரி, நீங்க இல்லாத காலத்திலயும் சரி, இதுதான் ரூல்ஸ்ன்னு எழுதியிருக்கு. அதை எங்களால மீற முடியாது. இப்ப என்னங்க பண்றது? அதனாலதான் அந்த பையன் ரொம்ப திமிரா இருக்கானோ. பயங்கரமான ஆளுச்சே. எப்படியெல்லாம் தில்லுமுள்ளா யோசிச்சிருக்கா. தோற இது இல்லாம வேற ஏதாவது வழி இருக்கா? உங்க பையன் சம்மதிச்சா எல்லாம் நடக்கும். வேணா ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு உங்க பையன் கிட்ட நல்லபடியா பேசுற மாதிரி நடிங்க. நடிச்சு உங்க பையன் கிட்ட நீங்க தான் பத்திரத்துல சைன் வாங்கணும். அதை விட்டா வேற வழியெல்லாம் இல்ல. அதுக்காக அவன் காலில் போய் உழுவ சொல்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க வழி கேட்டதுனாலதான் நான் சொல்றேன். இல்லனா இந்த வழியை தவிர வேற வழியே இல்ல. உங்க பையனை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. எது கேட்டாலும் கடகடன்னு கொடுக்குறாரு. நீங்க எதுக்கு உங்க பையனுக்கு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது எங்க குடும்ப விஷயம். குடும்ப விஷயமாவே இருக்கட்டும். சொத்து சேரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பெத்த பையன் தானே. கொஞ்சம் சொத்து அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லுங்க. அவரும் சரின்னு தலையாட்டுவாரு. அதுக்கப்புறமா மீதி சொத்தை உங்க பாப்பாவை கொடுங்க. அப்படின்னா கண்டிப்பா அவரு சைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன ஏதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன வரைக்கும். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன், இந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கேட்டு பாருங்க. அப்படிலாம் இல்ல தோற, உன் மேல நம்பிக்கை இல்லாமையா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி சொல்றது பார்த்தா இனி நம்புற மாதிரி தெரியலையே, அதுக்காக சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி. நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கிளம்புறோம்.
சரி, அவ பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தெரியும் தெரியும். என்னன்னாலும் உன் பொண்டாட்டியோட திமிரு மட்டும் குறையவே இல்லப்பா. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. ஆமா, எந்த ஊர் நீங்க? நாங்க காரைக்குடி தேவக்கோட்டை சைடு. ஓ, அப்பா அம்மாலாம் இல்லைன்னு சொன்னீங்க. காரைக்குடி தேவக்கோட்டை சைடுன்னு சொல்ற? இல்ல, பிறந்ததெல்லாம் அங்கதான், வளர்ந்ததெல்லாம் சென்னையில. எந்த ஊருன்னு கேட்டா யார் கேட்டாலும் இதை தான் நான் சொல்லுவேன். ஓ, அப்படியா? சின்ன வயசுலயே அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாளா? ஆமா மாமா, பாவம் அவ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவா. ஒரு சில டைம் அம்மா சமைக்கிற சாப்பாடை நான் தான் கொடுப்பேன், தெரியுமா? ஓ, நல்லது. மா, உனக்கு இவ ஒருத்தி மட்டும் தான் ஃப்ரெண்டா? இல்ல மாமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவ. ஏன் சார், நான் ஒருத்தி மட்டும் இருக்கிறது உங்களுக்கு குத்தமா இருக்கோ? இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. இல்ல, ஒருத்தி மட்டும் தான் ஃப்ரெண்டான்னு கேக்குறீங்களே, அதனால கேட்டேன். அப்புறம் சோனியா எப்படி படிக்கிறா? காலேஜ்ல எதுவும் கட் அடிப்பீங்களா? அதெல்லாம் கட்ட அடிச்சுட்டு படத்துக்குலாம் போயிருக்கோம் சார். ஏய் சும்மா இருடி, சார் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. அவரை பார்த்தா ஜாலி டைப் மாதிரி தான் இருக்கு. அப்படிதானே சார்? ஆமா ஆமா. சார், உண்மையாலுமே நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என்னம்மா? ஆரம்பிச்சிட்டா. சத்யாக்காவோட நீங்க தான் அழகா இருக்கிய. போச்சுடா. சத்யா கேட்டான்னு வெயி, பத்திரகாளி மாதிரி ஆடிடுவா. அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கலாமா சார்? உண்மையாலுமே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். தேங்க்யூ. அம்மா, ஸ்கூல் எங்க முடிச்ச? 12th எவ்வளவு மார்க்கு? சார், ஸ்கூல் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே ஹாஸ்டல்லே வளர்ந்துட்டேன். எனக்கு ஒரு அம்மா தான் ஸ்பான்சர் பண்றாங்க. அப்படியா? அவங்க பேர் தெரியுமா? தெரியும் சார். பேர் என்னன்னு சொல்லு. சிவகாமி சார். சிவகாமியா? இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அவங்க எங்க இருக்காங்க? இதே ஊர் தான் சார். ஆனா அவங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதில்ல. சரி, அவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதுக்கு முன்னாடி 12th படிக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அதனால எனக்கு தெரியும். அந்த சிஸ்டர் எப்பயாவது என்கிட்ட பேசுவாங்க. அதனால தான் சார் தெரியும். 12th வந்து நான் கன்னியாகுமரியில படித்தேன் சார், கிறிஸ்டின் ஸ்கூலு. 12th மார்க் வந்து மெட்ரிகுலேஷன் தான், 500க்கு தான் வச்சாங்க. 445 சார். பரவாயில்லையே, 500க்கு 445 எடுத்திருக்கேன்னா பரவாயில்லையே. அப்படிதான் சார் அவங்களும் சொன்னாங்க. அப்புறமா தான் இங்க வந்து நான் சேர்ந்தேன் சார். சூப்பர் சூப்பர். ஏமாமா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா என்ன? என்னம்மா, இன்ஃபர்மேஷன் கேட்கறதுனால எதுவும் தப்பு இல்லையே. ஏய் விடுடி, சாருக்கு என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சார் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரா? அடியே, அவரு எங்க அக்கா வீட்டுக்காரரு. நான் சும்மா கலாய்ச்சேன் சார். சரிம்மா. சரிங்க மாமா, நான் இவளை உள்ளார கூட்டிட்டு போறேன். சரிம்மா. இவளோட போக்கே சரியில்லை. எதா இருந்தாலும் நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அது இதுன்னு பேசுறா. இப்படி பேசி பேசி தான் ஆளை மயக்கிறா போல. வரட்டும், சத்யா கிட்ட இதை பத்தி பேசணும். என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டே இருக்கிய? ஏய் ஜீவா, நீயாச்சும் சொல்லு. மேடம், நீங்களாச்சும் சொல்லுங்களே, என்ன ஆச்சு? இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா என்ன, கொஞ்சம் வீக்கா இருக்கா. ஓ, அப்படிங்களா? அதனால எதுவும் பிரச்சனையா? கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். என்ன இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கா? வேற எதுவும் இல்ல சந்தோஷமான விஷயம் எதுவும் இருக்கா? ஆமாப்பா. என்ன சந்தோஷமான விஷயம்? என்ன ஜீவா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல டாக்டர், நீங்களே சொல்லிடுங்க. என்னம்மா நீ இவ்வளவு வெக்கப்படுற? மேடம், நீங்களே சொல்லிருங்களேன். என்ன விஷயம்னு என் மண்டையெல்லாம் போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இருப்பா, நானே சொல்லிடுறேன். ஸ்கேன் பண்ணும்போது தான் உனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? பேபிஸ் ஆரோக்கியமா இருக்காங்க. ஓ, அதுக்குதான் ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்களா? அதுக்கு சொல்ல வரல. வேற எதுக்கு சிரிக்கிறீங்க? பேபிஸ் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொன்னேன். பேபிஸ்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஆமா தம்பி, உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை. அதனாலதான் உங்க பொண்டாட்டி டபுள் சந்தோஷத்துல இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றியே நீங்க கடவுளுக்கு தான் சொல்லணும். நான் ஜஸ்ட் டாக்டர், இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொன்னேன், அவ்வளவுதான். ஸ்கேனிங்க்கு நேற்று ஒழுங்காவே தெரியல. ஒரு பேபி நல்லா தெரிஞ்சது. இன்னொன்னு என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கும் ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருந்தேன். அப்பவே எனக்கு மைல்டா டவுட். இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜீவா, இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே டாக்டர். இங்க பாருங்க, அடிக்கடி மாடி படிக்கட்டெல்லாம் ஏற விடாதீங்க. பேபி வளர வளர இவங்களும் ஹெல்தியா இருக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். உங்களை நம்பி தான் சொல்றேன். கடவுள் 1க்கு 2 கொடுத்துருக்காரு. நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க பிரெக்னன்சி லைஃபை. ஓகே டாக்டர். கால்சியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். இதை கேட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே,
எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. அடுத்த ஸ்கேன் என்னங்கிறத நான் நோட்டில் எழுதியிருக்கேன், அதுபடி வந்துருங்க. ஓகே டாக்டர், நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாமா. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.